இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துளசி, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்ல, நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து இவர் கிச்சனுக்குள்ள ஒரு 4-5 தடவை தான் வந்திருப்பாரு. இப்ப என்னடானா இங்கேயே நிக்கிறாரே, அதான் கேட்டேன். நீங்க சொல்றதும் சரிதான். சார் காஃபிக்காக மட்டும் வரல, வேற ஒரு விஷயத்துக்காகவும் வந்திருக்காரு. உனக்கும் சித்திக்கும் ஏதாவது பிரச்சனையா, காசு பணம் ஏதாவது தேவையான்னு கேட்கலான்னு வந்தாரு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதானே, காரணம் இல்லாம இவர் கிச்சனுக்குள்ள எல்லாம் வரமாட்டாரே. சரி, பேசுங்க. சரி. ஏமா, உன்னால எப்படிமா இப்படி டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி போய் சொல்ல முடியுது? இது பொய் இல்லையே. யாருக்கும் கெடுதல் பண்ணாத எந்த பொய்யும் உண்மையை விட சிறந்தது. சரி, அதை விட மேகலை பத்தி ஏதாவது தெரியுமா? அம்மா, அவ பெரிய பிசாசுமா. கொடுத்தது டூப்ளிகேட்னு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறது எனக்கு பயமா இருக்குமா. கொலை நடுங்குது. நீ வேற. மேகலை என்ன பண்ணாலும் சமாளிக்கலாம், ஆனா அந்த நகை இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அது வெறும் நகை இல்லை, இந்த குடும்பத்தோட பாரம்பரியம். இந்த குடும்பத்துல வாழ்ந்தவங்க போட்டிருந்த நகை அது. அவங்களோட ஆத்மா அதுல இருக்கும், அப்படிதான் நான் நம்புறேன். அதனால அந்த நகை இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் சொந்தம் இல்லை. அதை வித்தாலும் இல்ல அழிச்சு வேற நகை செஞ்சாலும் ஆத்மாக்களை அவமதிக்கிறதா அர்த்தம். அது இங்கதான் இருக்கும். மேகலைய நம்ம சமாளிச்சுக்கலாம், நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் வெளியே இருக்கேன். சிவா, கூப்பிட்டியாமா? என்ன வேணும்? சிவா, சொல்லுமா. இத வாங்கிக்கோ, போய் ஒரு புடவை எடுத்துட்டு வா. அம்மா, உங்களுக்கா? என்கிட்ட இருக்கிற பணத்துல உங்களுக்கு அழகா வாங்கிட்டு வரமா? எனக்கா? இருக்கிற புடவைய கட்டி முடிக்கவே எனக்கு வாழ்க்கை பத்தாது. புடவை எனக்கு இல்லடா, சின்ன பொண்ணுங்க கட்டுற மாதிரி பார்த்து நல்ல புடவைய எடுத்துட்டு வா. யாருக்குமா? சொன்னாதான் எடுத்துட்டு வருவியா? இல்ல, யாருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கலருக்கும் அழகுக்கும் சூட்டபிளா வாங்கிட்டு வருவேன்ல. உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நல்ல கலரான பொண்ணுக்கு எப்படி புடவை எடுத்தா நல்லா இருக்குமோ அப்படி எடுத்துட்டு வா. என்னம்மா, எனக்கே சஸ்பென்ஸா? சரி, வாங்கிட்டு. ஏய், என்ன சிரிப்பு? எனக்கு தான். நான் உனக்கு தான். உனக்கு 6th சென்ஸ் இருக்கா இல்லையா? ஏய், என்ன இப்படி கேக்குற? என் ஐக்யூ லெவலே வேற மாதிரி தெரியுமா? ஐயோ, அறிவு பொங்கி வழியுது. பின் எதுக்கு ஆண்டி கிட்ட புடவை யாருக்குன்னு கேட்டியா? ஏய், அதுக்கும் 6th சென்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஹலோ, ஆண்டி சாரி வாங்க சொன்னது எனக்கு தான். ஏய், ரியலி? ஆமா, நான் புடவை கட்டாம இருக்கேன்ல, அதான் ஒரு புது புடவை எடுத்து கொடுத்து கட்டி அழகு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓ, சோ அதான் யாருக்குன்னு சொல்லாம அழகான பொண்ணு, கலரான பொண்ணு, பார்க்க அம்சமா இருப்பான்னு சொன்னாங்களா? பின்ன இதை விட எப்படி சொல்ல முடியும்? ஆமா, சோ மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. ஆமா, அப்படிதான் கூட்டணி போட்டாச்சு. ஓகே, சோ தாய் சொல்ல தட்டாம நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். பாய். சிவா, சொல்லுங்க அத்தை. ஜனனி கலருக்கு சூட் ஆகுற மாதிரி வாங்கிட்டு வா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேறயா? ஆமா, சாரி சூப்பரா இருக்கணும்ல. கண்டிப்பா. மாமா, முடிஞ்சா 2 சாரி எடுத்துட்டு வாங்க. நான் கட்டிக்கிட்டு என் மாமா பேரை சொல்லி ஊரையே ஒரு ரவுண்ட் வருவல்ல. நோனோ, ஒண்ணு மட்டும்தான், அது எனக்கு மட்டும்தான். ஏ ரம்யா, நீ அடங்கவே மாட்டியா? நீ இன்னுமா முயற்சி பண்ணிட்டு இருக்க? வெரி பேட். எல்லாரும் சிவா, நீ இன்னும் போலியாடா? போக விட்டா தானே இவங்க எல்லாம். சரி, வரேன், போயிட்டு வரேன். பாய்மா. இந்தடா அண்ணன் குறா. அண்ணா அண்ணா, இந்தாங்க சரக்கு.
அண்ணா ஆ என்னாச்சுண்ணா ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லடா நீங்க குடிங்க, எனக்கு வேண்டாம். நீங்க குடிக்காம நாங்க எப்பனா குடிச்சிருக்கோம்? நீங்க குடிச்சா நாங்க குடிக்கிறோம், இல்லனா வேண்டாம். அண்ணே உங்களை விட்டு நாங்கள் குடிச்சா கண்டிப்பா எங்களுக்கு போதை ஏறாதுண்ணே. ஏன்னா கவலையா இருக்கீங்க நீங்க? நாளைக்கு துளசி பிறந்த நாள்ரா, என் பொண்டாட்டியோட பிறந்த நாள். இப்ப பொண்டாட்டியும் இல்ல, பிறந்த நாளும் இல்ல. அண்ணா முன்னாடியே சொல்ல வேண்டியதாண்ணே. சரி சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? அண்ணா பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டி சைடிஷுக்கு சிக்கன்லாம் வாங்கி இன்னும் 2 ஃபுல்லு சேர்த்து அடிச்சிருக்கலாண்ணே. இங்க பாரு, மரியாதையா குடிச்சிட்டு படு, இல்ல தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிருவேன். அண்ணா ரொம்ப போர் அடிக்குதுண்ணே. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து 10 மாசம் ஆச்சுண்ணே. எப்பதானே நம்ம ஊருக்கு போறது? இந்த உலகமே அழிஞ்சாலும் துளசி இல்லாம நான் ஊருக்கு வரமாட்டேன். அண்ணே நைட்டே பூந்து தூக்கலாமா சொன்னேன். அம்பலம் வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டோம், அப்புறம் இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாங்க. இப்ப என்னதானே முடிவு? சுனாமி வந்தாலும், பூகம்பம் வந்து பூமியே வெடிச்சாலும், சூறாவளி காத்து சுழட்டி சுழட்டி அடிச்சாலும் பிறந்த நாளுக்கு துளசி கோயிலுக்கு வராம இருக்கவே மாட்டா. பின்ன என்னண்ணே, கோயில வச்சு சம்பவம் பண்ணிடுவோம். என்னடா பேசுற? கொலை பண்ற மாதிரி சொல்ற? துளசி உனக்கு அண்ணி, புரியுதா? அண்ணா கோவில்ல வச்சு தாலியை கட்டுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்ணே. கட்டுனது பத்தாதா? அதெல்லாம் கட்டியாச்சு. காலையில கோயிலுக்கு போறோம், துளசி அலேக்கா தூக்கிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போறோம். இப்பெல்லாம் சிவாவோ சிவா குடும்பமோ துளசிக்காக வரமாட்டாங்க. கேட்க ஆள் இல்ல, தடையே கிடையாது. காலையில எழுந்து கோயிலுக்கு போகணும், சீக்கிரமா படுங்கடா. கொஞ்சமா குடிக்கணும், புரியுதா? சரிண்ணே. ஏய் சூப்பர், அறா அறா. மா சிவா நான் பார்க்கலாமா? ஐம் சாரி. சாரி தான் பார்க்கலாமான்னு கேட்டேன். இது அந்த சாரி இல்ல, மன்னிப்பு. அம்மா தானாவே உங்ககிட்ட கொடுப்பாங்க, சரியா? அப்ப பாத்துக்க. ப்ளீஸ் சிவா, ஆர்வமா இருக்கே. அப்படியா? பின்ன இருக்காதா? சரி பாரு, கவரை கிழிச்சிடாத. இந்த பிடிக்கலன்னா திட்டக்கூடாது. பாரு. சூப்பரா இருக்கு. வாவ். நைஸ் செலக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு. எப்பாடா, நைஸ் செலக்ஷன்.